வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று பேசலாம். என்ன விஷயன்னா, இப்போ இந்த அக்ஷய திருதி வர்றதுனால வேணும்னே இவனுங்க கோல்டில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட போன வருஷமே 1 இயர் டைம் லிமிட்டில் பார்த்திங்கன்னா டில் டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 69% ஏறி இருக்குது கோல்டு. அதே மாதிரி இப்போது பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், இப்போ புல்ரன் மேலே போன மாதிரி இருந்தாலும் இது பெரிய லெவலில் நிலைக்காது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஏறிட்டு இன்றைக்கி காலையில் இறங்கின்னு இருக்குது. ஆனால் நாளைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இறங்காது, இறங்கின மாதிரி காட்ட மாட்டாங்க, ஏறின மாதிரி தான் காட்டி இந்தியாவில் கொஞ்சம் கோல்டு அந்த ஒரு 5 டன் கோல்டு ஹார்பர்லேருந்து உள்ள மார்க்கெட்டுக்கு வரல. அதனால் இறங்கின மாதிரி நாளைக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன். சில இன்ஃப்ளூயன்சருங்க நகைக்கடைக்காரங்கிட்ட பைசா வாங்கிட்டு கோல்டு பீஸ் வாங்காதீங்க, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. கோல்டு பீஸ் வாங்காதீங்க, இடிஎஃப்பில் வாங்காதீங்க, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. இவங்க அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு இவங்க அந்த விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதை நம்பிட்டு நீங்கள் இடிஎஃப் வாங்காமல் இருக்காதீங்க. இடிஎஃப் என்ன ஆனாலும் அது ஜீரோக்கெலாம் போகவே போகாது. ஏன்னா முதல்ல நோட்டு கண்டுபிடிக்கும்போது, அதாவது ரூபா நோட்டு கண்டுபிடிக்கும்போதே அவனுங்க அதுதான் சொன்னானுங்க, ரூபா நோட்டுலாம் எப்படி செல்லும் அப்படின்ற மாதிரி. இப்போ ரூபா நோட்டு தான் மேஜர் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி தான் கோல்டு இடிஎஃப்பும் டிஜிட்டல் ஃபார்மாக இருக்கிறது தான் நல்லது. இடிஎஃப் மட்டும்